இந்த பிள்ளை பிறந்த நேரம் தாய்க்கு அதிகாரமா தகப்பனுக்கு அதிகாரமா பாட்டன் பாட்டி உறவு முறை பந்தகம் தந்திரமான ஆளுமா அவர் தப்பு இல்லை. ஒரே ராசா ஒரே மந்திரி தான். பள்ளி தேவான முழுவதும் இருக்காங்க. இசை கூட ஒரு மச்சம் இருக்குமா அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கும். விஸ்வாவோட பேரு பேரந்த நேரம் என்னான்னு நடக்கப்பட்ட நேரமானாக கண்ணி காலை சமயபுர காலை ஜாதக கோளார மருதமல வேலை மனசக்கரங்கணும் கேளப்பா உன்னோட கீரக நேரம் என்னான்னு இதுவரை சொன்னதெல்லாம் ஜாதகம் ஏதுமில்லை. இனிமேல சொல்லுறது கவனமா கேட்டுவா. தன்னோட மனையில நீ தாயோட வாயத்துல கருதரிச்ச நேரமே ஜென்மத்துல புதன் திசை ஆனாலும் நீ பிறந்து ஆதி ஒரு மண்ணு மன அரசாண்ட ஒரு இடத்துல பிள்ளையானி பிறக்கல பிறந்ததை வெளியில சிவந்தொரு கட்டடத்தில் செல்வாக்க நடத்தல அதிகார பிறந்தப்பா ஆனாலும் பிறந்த நேரம் 1.5 வயசு வர நலிப்பினிப்பா பணவரையும் தாய்க்கு மனக்குழப்பம் தகப்பன கலச்சல் பாட்டனூறு பாட்டி பணவரை அம்மாச்சி 2 வயதுக்கு மேல் ஜென்மத்தில குரு வந்தான். அதன் பிறகு தாம்பா குடும்பம தொழிலோ அரசு கட்டி வாழ அறிவுல கல்வியோ அக்கால தங்கச்சியோ சகோதர பாசமும் அமைதிகள் உண்டாச்சு. ஆனாலும் இன்னைக்கு தன்னோட தகப்பனோட ஜாதகத்தில் 8ஆம் இடம் சனி திசை எவ்வளவு வந்தாலும் பாயிடேற முடியல. கப்பலே வந்தாலும் கால் காசு நிக்காது அந்த ஒரு கிரகமும் உன்னோட ஜாதகத்தால் அத்தனையும் மாற்றிடும். ஆடி முடிய நம்ம தன்னோட மனையில அதற்கும் மேற்கொண்டா நினைச்ச கதை குடும்பம். பிள்ளையுடைய ராசி நன்மை கொடுக்கப்பட்ட ராசி இருக்கு. தகப்பனுக்கு 8ல சனி திசை ஆட்டி படைச்சிட்டு வருது. எங்க போனாலும் சுகப்படலை. எவ்வளவோ காரியத்தை முயற்சி பண்ணி பார்க்குறீங்களே தவிர கத்திரிக்கோள் மாதிரி கட் பண்ணிட்டு வருது தகப்பனுடைய ராசி. அப்படி இருக்கிறதுனால ஆடி முடியிட்டேன் ஐயா அந்த ஜாதகனுடைய ராசி. பிள்ளையுடைய ராசி